வடிவு, இது வெறும் வண்டிக்காரன் பாட்டல்ல, வஞ்சக சட்டநாதனுக்கு அபாய அறிவிப்பு. நீ எதற்கும் கவலைப்படாதே. இவர்தான் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப பிரியப்பட்டாரு. நமஸ்காரம். அப்படியா? சந்தோஷம். தாங்கள் நாடோடி திகம்பரன் என்று பெயர். நல்ல மனசு, பரோபகாரி. பிள்ளை பேசிக்கிட்டு இருங்க, நம்ம கிராமத்து மணியக்காரன் வந்திருக்கான், பார்த்துட்டு வந்துடுறேன். சரி வாங்க. நீங்க பரம்பரையா ஆண்டியா இல்ல பஞ்சத்துக்கு ஆண்டியா? பால்யம் முதலே இப்படி ஒரு பைத்தியம். பால்யத்திலேயே ஏதாவது துஷ்டத்தனம் பண்ணிட்டீங்களோ? சே, அப்படி ஒண்ணும் இல்ல. ஏன்னா சில பேரு திருடிட்டும் சாமியாரா இருக்காங்க, கொலை பண்ணிட்டும் சாமியாரா இருக்காங்க. நீங்க கோச்சிக்கப்படாது, காலம் கெட்டு போச்சு பாருங்க. பாவம் குழந்தை மனசு. தாங்கள் ரொம்ப தர்ம சிந்தனை உள்ள பணக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அப்படி ஒரு இடிச்சாவப்பட்ட எனக்கு உண்டு. என்ன அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, காலம் கெட்டு போச்சுங்க. பாருங்க, ஒருத்த வந்து கோயில் கட்டணுங்கிறான், ஒருத்த வந்து கோயிலை இடிக்கணும், அதுக்கும் ஏதாவது கொடுங்கிறான். எவனோ எங்கேயோ கட்டடம் கட்டுறதுக்கு எவ்வளவோ போட்டு கச்சேரி வைக்க போறோம், 500 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குங்கிறான். கொடுக்கலன்னா ஒருத்தன் சுந்தரம் பிள்ளை வாழ்கேம்பா, இன்னொருத்தன் வீழ்கேம்பா. வாஸ்தவம் வாஸ்தவம். காய்ச்ச மரத்துல தானே கல்லை வீசுவாங்க. அதனாலதான் இங்க சொல்றேன் காலம் கட்டு போச்சுன்னு. பாருங்க, மைசூர்ல மழை பெய்யுது, காவேரியில தண்ணி வருது, அதுக்கு வரி. வருமானம் வந்தா வரி, முதல் போட்டா வரி, லாபம் வந்தா வரி, வித்தா வரி, வாங்கினா வரி, காப்பி குடிச்சா வரி, வெத்திலையை போட்டா புயலுக்கு வரி, சுருட்டை குடிச்சா நெருப்பொட்டிக்கு வரி. ஐயா, இதுதான் போகட்டும், கொஞ்ச நேரம் தமாஷா பொழுத போய்கிட்டு வரலாம்னு சினிமாவுக்கு போனா அங்கேயும் தமாஷா வரி. உண்மைதான், உலகம் அப்படித்தான் இருக்கு. ஆமா, நீங்க ஏன் மறுகல்யாணம் செய்துக்கல? அது பெரிய ராமாயணங்க, ஆதியில இருந்து விவரமா சொன்னாதானே உங்களுக்கு புரியும். 15 வருஷத்துக்கு முந்தி நடந்த விஷயம். ஒரு நாள் நடு ஜாமத்துல என் 3 வயசு பெண் குழந்தை யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க. நாங்க தேடாத இடம் இல்லை, ஒரு தகவலும் கிடைக்கல. என் சம்சாரம் சிவக்கொழுந்து அதே பைத்தியமா இருந்தா, நானும் ஒரே கவலையா இருந்தேன். வீணா கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் சுந்தரம்? இன்னும் 10 பேரை வேணா 4 பக்கமும் அனுப்பி தேட செய்யலாம். ஆமா, சிவக்குழந்தை எங்க? பெரியாண்டவங்க ஒரு பூசாரி கிட்ட குறி கேட்க அனுப்பிச்சிருக்கேன். போய் 4 நாள் ஆச்சு. தனியா அனுப்பிச்சுங்க இல்லையே, கூட வேலைக்காரன் போயிருக்கான். என்ன இருந்தாலும் உங்க சம்சாரத்தை இப்படி தனியா அனுப்பியிருக்க கூடாது. உலவாய மூடினாலும் ஊர் வாய மூட முடியுமா? நான் என்ன செய்யட்டும்? குழந்தை போன கவலையில அதே பைத்தியமா இருக்கா. இது மாதிரி சமயத்துல அவளை நான் தடுக்க முடியுமா? நாமெல்லாம் சொன்னால அண்ணன் காதலி ஏறுமா? 10 பேர் பரிகாசம் பண்ணாதான் அண்ணனுக்கு புத்தி வரும். நீ ஏன் அலங்காரம் பறக்கிற? அவர் என்ன மூளை இல்லாதவரா? மூளை இருந்து முட்டாள்தனம் செய்துட்டேன். இப்ப என்ன செய்யலாம்? செய்யறது என்ன? நாமெல்லாம் குறிகாரம் கிட்ட போக வேண்டியதுதான். நமக்கெல்லாம் மானம் தானே பெருசு. ஏன் அலங்காரம்? என்ன, நம்ம மானம் தான் காத்தில் பறக்கும். புறப்படுங்கள். கேடி குடி கேட்க வந்தாய், சொல்லிடுவேன் கேளு. ஜீவன் உள்ள பொருள் ஒண்ணு பறிகொடுத்ததுண்டா? உன்னை தேம்பி எழ வச்சு அதை அபகரிச்சு போனார். அது திருதிருன்னு முழிக்கும், அது வயசு கூட 100 வயசு கூட நிறைய என் செல்லத்துக்கு. வருஷம் 3 ஆச்சு. இப்பொழுது எங்க இருக்க? நீ தேடி அலைஞ்சாலும் இப்ப காண முடியாது. சேமமாக இருக்கு, ஒரு தீங்கும் அதுக்கில்ல. அது பூத்து குலுங்கி ஒரு புருஷனையும் தேடி பார்க்கப்பட்ட பின்னதா எம்மவளவி காண்பேன். கண்மணி இப்பொழுது எங்கே இருக்காள்? சொல்லுதாயே. சாமி மலையடிச்சிங்க. ஐயோ தெய்வமே, பரிகார தெய்வமே. என்னமோ நடக்கிறது நடக்கட்டும், புறப்படுங்க. இவ்வளவு சொன்ன பூசாரி இடத்த சொல்லலையே. இந்த பூசாரி பயல்கள் விவகாரமே சுத்த பித்தலாட்டம். பெண்களை மயக்க ஏதாவது புடுகி பணத்தையும் பறித்துக் கொண்டு. சரி சரி, ஊருக்கு புறப்படலாம். எங்க சிவக்குழுந்து? அண்ணியா? அவ ஏன் வந்துடுவா? எங்க அவ? என்ன அலங்காரம் முழுங்குற? மறுபடியும் பூசாரி வீட்டுக்கு. பூசாரி வீட்டுக்கா? நான் தான் சொன்னேனே சுந்தரம், இந்த பூசாரி பயல்களிடம் பெண்கள் அகப்பட்டால் தொலைந்தார்கள் என்று. என்னதான் துக்கம் இருந்தாலும் புருஷனிடம் சொல்லாமல் இப்படி போவலா?
என்ன என்னன்னு நினைச்சுக்கிட்டாவா? நானும் இதுவரை சொல்லக்கூடாது என்றுதான் இருந்தேன். இந்த பூசாரியை சிறு வயது முதல் அன்னைக்கு தெரியுமா? பழக்கம் கூட உண்டு என்று என்னிடம் சொல்லியிருக்கிறாள். இது ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல நீ? இந்த அவமானம் 7 தலைமுறைக்கும் போதுமே. அதோ அண்ணி. அடி படிகாரி, கொண்ட புருஷனுக்கு 2 செய்த சண்டாளி, என் பரம்பரைக்கு இருந்த பெருமை எல்லாத்தையும் தொலைச்சுட்டிய. குழந்தை களவு போனதை காரணமாச்சு குடிகார பயனோட கொஞ்சம் ஒரு பாவமா அறியானே. என் முகத்துல முடிக்காத, என் வீட்டு பக்கம் வராது. உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அந்த குடிகார பயனோட கொஞ்சம் இப்படி என் வாழ்வே குட்டிச்சவரா போச்சுங்க. விதி யாரை விட்டது? அப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு சிவக்கொழுந்து பிச்சைக்காரியா எங்கெங்கேயோ அலைஞ்சு அனாதையா செத்து கிடந்ததா தகவல் வந்துச்சுங்க. யாரிடமிருந்து? புலிவலம் காத்த பெருமாள் முதலியார்கிட்ட இருந்து. குழந்தை களவும் குறிகாரனும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பயங்கர கொந்தளிப்புகள். எரிமலைக்கு ஓய்வும் புயலுக்கு அமைதியும் நிச்சயம் உண்டு ஆண்டவனே. உனக்குத்தான் ஆட்களை அடையாளம் காட்டிவிட்டேன். என்னங்க, முதல்ல ஒரு ஆளைத்தான் அடிக்க சொன்னீங்க, இப்போ 2 பேர் அடிக்க சொல்றீங்களே, அதுக்கு இன்னும் 2000 கொடுக்கணுங்க. என்னப்பா இது? என்னங்க பண்றது? இந்த ஆளுவ பொல்லாத பயலுக சம்மதிக்க மாட்டாங்களே. சரி, அவர்கள் இன்றிரவு ஏத்தக்குடி கல்யாணத்துக்கு போய்விட்டு 10 மணிக்கு திரும்பி வருகிறார்கள். வரும் வழியில் கண்ணப்பா வேலாயுதம் கபால மோட்சம். கவலைப்படாதீங்க, உதைக்கிற உதையில உங்களே அழ வச்சிடுறேன். நாங்களும் அந்த கல்யாணத்துக்கு போகிறோம். அப்படியே வேடிக்கை பார்க்கவும் வர்றோம். அவசியம் வாங்க, பிச்சை எடுத்துடுறேன். வரட்டுமா? ஆகட்டுங்க. ஜாக்கிரதை. ஓ வரட்டுமா சந்திரன்? சாமி, 2 நாள் கூட தங்காம போறீங்களா? என்ன செய்வது? சட்டநாதன் கொட்டம் அடங்கும் வரை இந்த கட்டைக்கு ஓய்வே கிடையாது. உங்கள் அன்பு மாறாதிருந்தால் போதும். சுவாமி, அடிக்கடி பாருங்கள். ஆகட்டும். வடிவை ஜாக்கிரதையாய் பார்த்துக்கொள் தம்பி. பாக்குறத விட அண்ணாவுக்கு வேற என்ன வேலை? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி அது பார்த்துட்டே தான் இருக்கும். வடிவு, இந்த வாழையை பார். பழுத்து பக்குவமாக இருக்கிறது. ஆமா, அணிலின் வரவை அவளோடு எதிர்பார்க்கிறது. அணில் தான் இந்த தோட்டத்தையே சுற்றி கொண்டிருக்கிறதே. சுற்றி சுற்றி பயன்? தைரியம் வேண்டாமா? வடிவு, இன்று நான் ஏத்தக்குடிக்கு போகிறேன். அங்கே ஒரு கல்யாணம். எப்பொழுது திரும்புவதே? அரைக்கணம் கூட தாமதிக்க மாட்டேன். பத்திரமாய் போய்விட்டு பறந்து வருகிறேன் உன்னை பார்க்க.